ஆம்பளையா இருந்தான்னு சொன்னால? ஆமாண்ணே, அதுவும் அவ கையால சொட்டுக்கு போட்டு உங்க அண்ணன் சரியான ஆம்பளையா இருந்தா என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நான் ஃபாரின் போறத தடுத்து நிறுத்த சொல்லுடா பாப்போன்னு சொன்னானே. எங்க அப்பா அவ விஷயத்துல தலையிடாதான்னு சொன்னார்ரா. அதனாலதான் வேண்டான்னு ஒதுங்கி நின்ன. தேவையில்லாம என்னையே சிண்டி பாக்குறல்ல. அண்ணனுக்கு பத்திக்குச்சு. டேய் அண்ணா, அவளுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை யாருன்னு சொன்ன? நம்ம வாசுதேவ் நல்லூர் ஜமீன்தார் இருக்காருல்ல, அவர் பையன் தானே மாப்பிள்ள. பவுனுக்கு போன போடுறான். எதுக்குண்ணே போன போடுறாங்கிற? எதுக்கு அதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? டேய் பவுனு, சொல்றா கார்த்தி. நான் சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. இப்ப நீ என்ன பண்றனா, நேரா வாசுதேவ நல்லூர் போற. நான் தான் மாப்பிள்ள, அதுல என்னடா சந்தேகம்? தினமும் ஒரு பொண்ணு, தினமும் ஒரு வாழ்க்கைன்னு சந்தோஷமா திரிவோம்னு தான் நானும் இருந்தேன். இவளை பார்த்தேன்டா, எப்பா பார்த்ததுமே என் கை கால்லாம் அப்படியே பரபரன்னு ஆயிடுச்சுடா. அதான் மொத்த குத்தகையா கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் எங்க இருக்கேன் தெரியுமா? அவ ரூம்ல. அப்புறம் கூப்பிடுறேன். ஏய், நீ என்ன பேய பார்த்த மாதிரி மிரள்ற? நான் தான். எங்க என்ன பண்றீங்க? கல்யாணம் பண்ண போறவன் பொண்ணோட ரூமுக்கு எதுக்கு வருவான்? வெளியே போயிடுங்க. எது? வெளியே போகவா? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் இதுதான் நம்ம ரூம். இல்ல, கல்யாணத்துக்கு பிறகு தலை தீபாவளி, ஆடி மறி வீடுன்னு அப்பப்போ வருவோம்ல. அப்போ நான் ஒரு ரூம்லயும் நீ ஒரு ரூம்லயுமா தங்க முடியும்? ஒரு ரூம் தானே என் ரூமும். அதான் நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆட, நம்ம ரூம் பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நீங்க சொல்றது கல்யாணத்துக்கு பிறகு. இன்னும் கல்யாணம் ஆகலல்ல. இப்போ இது ஏன் ரூம். என் ரூம்ல ஏன் பெர்மிஷன் இல்லாம என் அப்பா கூட உள்ள வர முடியாது. வெளியில போங்க. ஆட, ரொம்ப நான் சலிச்சுக்கிற. கல்யாணத்துக்கு இன்னும் 10 வருஷமா இருக்கு. நாளை மறுநாள் தானே கல்யாணம். பரவாயில்ல, இன்னும் 48 மணி நேரம் இருக்குல்ல. இருக்கு, அதனால என்ன? நதிங். நடுவுல என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாமா? கல்யாணம் நிக்குங்கறியா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், இந்த கல்யாணம் நிக்காது. உன் பாட்டி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருச்சு. என்ன லவ்வா? இது பாருங்க, முதல்ல வெளியே போயிடுங்க. ஏய், இரு இரு, ஏன் பதற? வெறும் லவ் மட்டும்தானா இல்ல வேற மாதிரி அப்படி இப்படி? ஹலோ. ஏய், என்னப்பா நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? சும்மா ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜ். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம். நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி என்னைய நீ தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஜோதி, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்ல இன்னும் விளக்கமா சொல்லணுமா? என் ரூம்ல இருந்து இப்ப நீங்க வெளியில போகல. போறேன் போறேன். ஆமா, என்னது? கையிடுங்க ப்ளீஸ். ஒத்தட்டுக்கு மேல என்னது? ஓஹோ, மச்சமா.
நான் ஏதோ சின்ன சைஸ் வண்டுன்னு நினைச்சேன். இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? முத்துராஜ், மாமா சும்மா ஜோதி கூட பேசிக்கிட்டு இருந்தேன் மாமா. கீழே போங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஆ சரி மாமா, வரேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ரெடி ஆகி கீழே வாமா, கல்யாண புடவை எடுக்கணும். மாமா, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அதான் மாமா, எனக்கு சீதனம்னு நயா பைசா வேண்டாம். அந்த 4 கேஸை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டா போதும். என் வக்கீலு ஃபீஸை மட்டும் வாங்குறேன் மாமா, கேஸை முடிய மாட்டேன். கல்யாணம் முடியட்டும். சரிங்க மாமா, நீங்க சொன்னா சரிதான். அப்போ நான் கீழே இருக்கேன். அந்த புடவை விடுங்க. நாகு, எல்லாமே புடவையாவே இருக்கு. நான் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸே இல்ல. நீ போட்டுக்கிற மாதிரி நாளைக்கு கொண்டு வர சொல்லலாம். நாளைக்கு உங்க அம்மாக்கு, உங்க அப்பாக்கு, உனக்கு, எனக்கு எல்லாருக்கும் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு உன் ஜோதி அத்தைக்கு மட்டும் புடவை எடுக்க போறோம், சரியா? மச்சனா, நம்ம பிள்ளையா? ஆமா, எங்க வீட்டு குட்டி இளவரசி. ஓ, அம்மாச்சி. என்ன அம்மாச்சி, ஏதோ வெளியூர்ல போய் படிச்சுட்டு வந்துச்சு, அங்க போச்சு இங்க போச்சுன்னு ஏகப்பட்ட கதை சொன்னீங்க. ஜோதி என்னமோ குனிஞ்ச தலைய நிம்மராம உட்காந்துருக்கு. இப்படி கண்ணுக்கு கண்ணு பார்க்கும்போது தானே கட்டிக்க போறவனுக்கு ஒரு கிறுக்கேறும். அத்தை, இந்த ஆள் எனக்கு பிடிக்கல, நீயும் பிடிக்கலன்னு சொல்லிடு. நம்ம 2 பேரும் வேற ஆளா கட்டிக்கலாம். இந்த ஆளை நாகுவை கட்டிக்க சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிடுவோம். இளவரசிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. குழந்தைங்களுக்கு அவளை பிடிக்கும், குழந்தைங்கன்னா அவளுக்கும் பிடிக்கும். அப்படிதானே? இன்னும் ஒரு 11 மாசத்துல கையில ஒரு குழந்தைய கொடுத்துருவோம். ஏங்க, சுத்தி பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? ஜெயராமா, என்ன தப்பா சொல்லிட்டாங்க? கல்யாணம் ஆகிற ஒவ்வொரு பொம்பளையும் கையில குழந்தைய வாங்க வேண்டியதானே? அதைத்தானே சொன்னாங்க. வெடியா? அதானே.
மச்சனா, நான் உங்க தங்கச்சி கல்யாணம் படிக்கிறது இஷ்டம் தானே? என்ன மாமா? என்ன மச்சனா, இஷ்டம் இல்லாமல என் தங்கச்சி தருவேன்? இல்ல, உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ விருப்பம் இல்லாம நீங்க தலையசைச்ச மாதிரில இருக்கு. சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. உங்க பரம்பரை பேரு கௌரவம், அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள உங்களுக்கு இருக்கிற சவுண்டு எல்லாத்தையும் கேட்டு மிரண்டு போயிட்டேன். அதனாலதான் என் தங்கச்சி அவங்களுக்கு கொடுக்க சம்மதிச்சேன். அம்மா, வேலை எல்லாமே வாயா, உள்ள வாயா. நம்ம மாரிமுத்து ஆசாரி பேரன். நம்ம வீட்டுல என்ன நல்லது நடந்தாலும் அவங்க தான் நகை செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம வீட்டு இளவரசி கல்யாணத்துக்கு தாலி செஞ்சு கொண்டு வர சொன்னேன். உங்க தாத்தா தானே செஞ்சாரு? இல்லைங்கம்மா, தாத்தாவுக்கு நடமாட்டம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அதனால அவர் கையால் சுத்தியில் எடுத்து ஒரு அடி அடிக்க சொல்லிட்டு தங்கத்தை உருக்கி அப்பாதாம்மா செஞ்சு கொடுத்தாரு. எப்படியோ தாலி வீடு வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம். கொடியா இந்தாங்கம்மா. என்னங்க, சரிதானே? அப்ப நான் போயிட்டு வரேம்மா. ஜோதி, பொம்பளைங்க போற எல்லா நகையும் போட்டு பார்த்து வாங்கிடலாம். ஒன்னே ஒண்ணுதான் நாம போட்டு பார்த்து வாங்க முடியாது. அது என்னன்னு தெரியுமா? தாலிதான். டேய் பாவி, காளி கையில இருக்கிற திரிசூல மட்டும் என் கையில இருந்துச்சு, உன் சங்கிலேயே 100 தடவை குத்தி கிழிச்சிருப்பேன். ஜோதி, என்ன தலையை குனிஞ்சுக்கிட்டு தரைய பார்த்துட்டு இருக்க? இருக்கிற புடவையில உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. அது எத்தனை ஆயிரமா இருந்தாலும் சரி, மாமியாரு நான் எடுத்து தரேன். ஏன்னா தாலி கட்டுக்கு நீ கட்டுற புடவை மாப்பிள்ளை வீட்டு புடவையா இருக்கணும். அது எப்படி? நிச்சயத்துக்கு தான் நீங்க புடவை எடுக்கணும். தாலி கட்டுக்கு ஒண்ணு வீட்டுல தானே புடவை எடுக்கணும். அம்மா, நாம தான் நிச்சயதார்த்தமே பண்ணலையே, நேர கல்யாணம் தானே. அதனால அவங்க இஷ்டப்படியே விட்டுருவோம். மாமா, அப்படின்னா ஜோதிக்கு எடுக்கிற சேலைய ஏன் இஷ்டத்துக்கு விட்டுருங்க. நான் எடுக்கிறேன். என்ன மச்சனா இதுக்கு போய் கேள்வி கேட்டுட்டு? உங்க பொண்டாட்டிக்கு நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, எடுங்க மச்சனா. எடுத்துருவோமா? எனக்கும் அத்தைக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, இந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல. அத்தைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நாகு. சித்ரா, விடுமா, அத்தைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. அம்மா, என்ன விடுமா. ஏன் அம்பட்டு பேரும் இப்படி விரைச்சு போய் பாக்குறீங்க? குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணு பிடிக்கும், நாளைக்கு அது பிடிக்காது. இன்னைக்கு ஒண்ணு பிடிக்காது, அது நாளைக்கு பிடிக்கும்ல. ஜோதி கூட தான் என்ன பார்த்தப்ப பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. இப்ப பாருங்க எப்படி பிடிச்சு போய் உட்காந்துருக்கு. அண்ணே, அந்த புடவை எடுங்க. அதான் அது அந்த புடவையை கொடுங்க. ஜோதி, இது கல்யாணத்துக்கு.
அதை எடுங்க. அந்த புடவை எடுங்க. ஜோதி, ஜோதி, இது முத ராத்திரிக்கு. ஜோதி, தாலி கட்டுறப்ப வேணா முழு கையை மறைச்சு நீ ஜாக்கெட் போட்டுக்கோ. ஆனா முத ராத்திரி சேலைக்கு மட்டும் ஜாக்கெட்டு ஹிந்தி பட ஹீரோயின் மாதிரி போடணும். அந்த ஜாக்கெட்டு இருக்கிற மாதிரியும் தெரியணும், இல்லாத மாதிரியும் தெரியணும். நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் டெய்லர் இருக்கான். இத மட்டும் நான் அவங்கிட்ட கொடுத்து தைக்க சொல்றேன். என்ன? ஏய் முட்டா பையல, எல்லாரையும் வச்சுக்கிட்டு என்னடா பேசுற? என்ன தப்பா சொல்லிட்டாங்க புள்ள? இளவரசி மேல அம்புட்டு பெரிய வச்சிருக்காங்க. அவங்க பொண்டாட்டி எப்படி வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே வச்சு பார்க்கட்டுமே. தப்பு பண்ணிட்ட ஜோதி. உன் குடும்பத்து நம்பிக்கையை சம்பாதிக்க நினைச்ச நீ இனிமே கண்ணீரை மட்டும்தான் சம்பாதிக்க போற. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. சரி சித்தப்பா, நீ எங்க கடையில இருக்கியா? சுப்பு, அந்த தண்ணி எடுறா, அந்த தண்ணி எடு. என்னண்ணே ஆச்சு? அட என்னடா கழுவி எடுத்து இருக்கா? சரி சித்தப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய் டேய், எதுக்கு இந்த பில்டப்? என்ன வேலையை அனுப்பணும் அந்த வேலை முடிஞ்சா இல்லையா? அதனால தானப்பா காதை கழுவிக்கிட்டு இருக்கேன். ஜோதியை கட்டிக்க போற ஆளை பத்தி விசாரிச்சேன். சரி, இந்த பூமியில எப்படியெல்லாம் நல்லா வாழணும்னு சொல்றதுக்கு 1000 பேர் வாழ்ந்து காட்டி செத்துட்டு போயிருக்காங்க. ஆனா எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு அவன் ஒருத்தன் தான் கார்த்தி உதாரணம். டேய், இந்த வசனம் வெங்காயம் எல்லாம் தேவையில்ல. அவனை பத்தி டீட்டெயில் விசாரிச்சல, அதை முதல் சொல்லு. ஒரு நிமிஷம்ப்பா. என்னடா அவன்? தெரியலண்ணா. சே எப்பா, அவனை பத்தி பேசணும்னாலே வாயை கழுவ வேண்டியதா இருக்குப்பா. அம்பிட்டு கேவலமான கேரக்டர் பாவே. அவன் ஏதோ ஜமீன்தாரு, ராஜவம்சம், அது இதுன்னு ஏதோ பெருசா பந்தாவா சொன்னாங்க. ராஜவம்சம் தான், ஆனா ரொம்ப சீப்பான ராஜவம்சமா இருப்பாங்க போல. நீ சொல்ல வந்த விஷயத்த என்ன சொல்லல? சொல்றதுக்கு என்னடா இருக்கு? அவன் கேவலத்திலையும் கேவலமான கேடு கட்டவன்டா. ஏப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தன் மேல 18 கேஸ் இருந்தா அவன் யாரு? சொரட்ட. டேய் பவுன, அவன் என்ன அம்புட்டு பெரிய செய்யக்காரனா? ஏப்பா கார்த்தி, அவன் பார்த்த 18 கேஸ்ல ஒன்னே ஒண்ணுதான் செய்க, அதாவது கொலை. அதையும் அந்த வீணா போனவன் நேரடியா செய்யல, சோத்துல விஷத்தை வச்சு கொண்டிருக்கான்பா. அப்போ அந்த மீதி 17 அது கார்த்தி, அதெல்லாம் பொம்பளை பஞ்சாயத்து. என்னது? பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிய ரேப் பண்ணது, சொந்தக்கார பிள்ளையவே தூக்கிட்டு போய் மானபங்கப்படுத்தினது, அப்படி இப்படின்னு அவன் மேல 17 கேஸ் லீகலாவே இருக்குப்பா. கேஸே போட முடியாம பல கேஸ் இருக்குதப்பா. நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், சொல்லவே சங்கடமா இருக்கப்பா. டேய், என்னது அது? அது கார்த்தி, நம்ம ஊரு புள்ள ஒண்ணு அவன் வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கு. அந்த பிள்ளைய வீட்டுல ஆள் இல்லாத. போதும், நிறுத்து. இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. ஏண்டா டேய், எனக்கு மட்டும் என்ன சொல்லணும்னு ஆசையாடா? பாவண்டா அந்த பிள்ளை. அவ அந்த பொறுக்கி பையன் மேல கேஸ் கொடுக்க கூட காசு இல்லாம பயந்து போய் கிடக்குறாடா. பச்சை பொறுக்கி கார்த்தி. அவன் மயில் கல்லுக்கு புடவையை கட்டி விட்டா கூட அதை வெறிக்க பாப்பான் போல இருக்கு. ஏண்டா அப்படி ஒரு பொறுக்கி பையல இவ எதுக்கடா கல்யாணம் பண்ண போற? டேய் பவுனு, எனக்கு தெரிஞ்சு நீ கேள்விப்பட்டது பூரா வதந்தியா இருக்கும். அவங்க அப்பனும் பாட்டியும் சும்மா விடல, தப்பா இருக்கு. இல்ல கார்த்தி, டேய் நான் சொல்றது அம்புட்டு உண்மைடா. அண்ணா நம்பாத. டேய்
சொன்னது ஒருத்தர் 2 பேர் கிடையாதுடா, ஒரு கூட்டமே என்கிட்ட இதைத்தான் சொன்னுச்சு. கார்த்தி, என்னதான் ஜோதி நமக்கு எதிரியா இருந்தா கூட இப்படி ஒருத்தனை கட்டி நாசமா போறதுல எனக்கு சம்மதமே இல்லப்பா. அந்த பிள்ளை ரொம்ப பாவம்பா. டே பவுனு, அவ தலையில அவளே கொல்லி வச்சு எரிச்சுக்க போறான். இதுல என்னத்த பாவம் புண்ணியம் பார்க்க வேண்டியது இருக்கு? இங்க பாரு, இப்போ நம்ம அந்த ஜோதிய பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை பாத்தியா? புரியுதா? அம்மா கிட்ட கல்யாணத்தை நிறுத்தன்னு சத்தியம் வேற பண்ணியிருக்கேனே. ஆமா கார்த்தி, நீ சொல்றது சரிதான். டே, நம்ம அவளை அப்படியே விட்டுருவோம்டா. அதேதான்.